ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்கில் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை அந்த ஸ்லைம் கிட்டலேருந்து அவங்க காப்பாத்துறாங்க. நான் எதிர்பார்க்கல என்னோட ஷூ அது இப்படி நாசமாகும்னு. ஒரு வேலை எவ்வளோன்னு தெரியுமா? அட இவன் அவனே தானா அந்த ஹீலரு? ஆமா, என்ன இப்போவும் இவனை நம்பினா இருக்க? ஆமா, இந்த மாதிரி அவன் கண்டிப்பா எனக்கு வேணும். ஹே என்னப்பா, நம்மளோட தலைவிதி அதுதான் நம்மள ஒன்று சேர்க்குதுன்னு நினைக்கிறேன், பாட்டியா மாறணும்னு. இன்னைக்கு பாரு, எங்களுக்கு கூட வேறமா ஹண்டிங் அது ஒண்டிதான் இன்னைக்கு பிளானே. சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி என்னோட கையை கொஞ்சம் விட முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் இருக்கல, நான் இருக்கும் போது என் கூடயே தான் இருக்கணும். நான் உன்னை பாத்துக்கிறேன் வா. நம்ம ஹீரோக்கு அங்க வேற வழி இல்லையா? சரி அப்படின்னா நான் ஒரு ஹீலிங் ஸ்கில்ல காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா காப்பி பண்றதுக்கு இங்கெல்லாம் அவனால பார்த்து பண்ண முடியாது, ஏன்னா ஒரு வீடியோவை அவன் பார்க்கணும். ஸோ அதனால ஏதாச்சும் அவங்க கிட்ட சொல்லணும்ல. அங்க அவங்க 2 பேர்கிட்ட சொல்றான், நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இங்க வெயிட் பண்றீங்களா? நான் ரெஸ்ட் ரூம் ஒண்டி போயிட்டு வந்துடுறேன். ஆனா இதை கேட்டுதான் அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த இடம் இங்க ரெஸ்ட் ரூம்னு ஒரு விஷயமே இல்ல. ஐயோ நான் இப்போ என்ன பண்றது? அந்த யூசர் டூப்ல நான் பார்க்காம நல்ல ஸ்கில்ல காப்பி பண்ண முடியாதே. இப்படி இவங்க யோசிக்கும் போதே இன்னமும் கிரிஃபன்ஸ் பயங்கரமா இவங்களை தாக்கவதான். கிரிஃபன் எல்லாம் பிரதர் பாத்துக்கிறான். சைட்ல இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் வருமா. ஹீரோக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. கரெக்டான நேரத்துல அந்த பொண்ணு ஃபயர் வாலை எழுப்புறான். ஹேய் நீ கவலைப்பட வேணாம், நீ எங்க கூட இருக்கல, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்ன இதே மாதிரி ஃபயர் ரெயின், ஃபயர் ஸ்பியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அந்த கிரிஃபன் மேலேயும் அந்த ரைனோ மேலேயும் தாக்குறா. அங்க எல்லாமே இப்படியே அழிஞ்சு போகுது. பாத்தியா, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம், நம்மளுக்கு எதுவும் ஆகவும் இல்ல. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல. நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல போலியே. இவங்கள மாதிரி யூசர்ஸோட ஸ்கில் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எஸ் கிளாஸ்ல இருக்கிற ஸ்கில் எல்லாமே இப்படிதானா? ஆமா, உனக்கு என்ன தெரியாதா? பெரிய ஸ்கில்ல நீ புக்கை வாங்கி கத்துக்கலாம். இப்போ காசு தான் மேட்ரு. காசு இருந்தா நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதே மாதிரி அங்க திரும்ப ஒரு மாஸ்டர் வருமா. நம்ம ஹீரோவால பொறுமையா அடக்க முடியல. நம்ம ஹீரோ அவனோட ஃபயர் பால் அட்டாக் பண்றான். அது அந்த பொண்ணு பண்ணதை விட பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏய் நீ எப்படி அப்படி பண்ண? ஹானஸ்டா சொன்னா இந்த மாதிரி ஒரு ஹீலருக்கு இந்த அளவுக்குலாம் பவர் இருக்காது. நீ உண்மையிலேயே ஒரு ஹீலர் தானா? ஏன்னா உன்னை பார்க்கும் போது ஒரு நார்மலான ஹீலர் மாதிரி எனக்கு தெரியல. இல்ல அது ஒரு ரேண்டமான ஸ்கில் தான். இந்த மாதிரி என்னையே ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி நான் அந்த மாதிரி கத்து வச்சிருக்கேன். சரி உங்ககிட்ட மானா இன்னமும் எவ்வளவு இருக்கு அதையாச்சும் சொல்லு. என்கிட்ட டீசென்டான அளவுக்கு மானா இருக்கு. ஆனா சொல்ல போனா அப்படி இல்ல, கிட்டத்தட்ட நிறையவே அவன் கிட்ட மானா இருக்கும். அவனால 13 ஃபயர் பால்ஸை உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு அவன் கிட்ட மானா இருக்கு. அங்க மத்தவங்களுக்கும் நம்ம ஹீரோ மேல டவுட் அதிகமாகுது. ஏன்னா எப்படி அவனால இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் பயன்படுத்த முடியுதுன்னு. இந்த சைடு அங்க இருக்கிற இன்னொரு கும்பலும் அங்க இருக்கிற ஸ்லைமை கொல்லுது. ஒரு சைடு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நம்ம எதுக்கு சின்ன சின்ன ஸ்லைம் எல்லாம் கொல்லணும்? இதை கொல்றதுக்கு நம்ம வானத்துல பறக்கிற அந்த பெரிய பெரிய மாஸ்டரை நம்ம கொல்லலாம். அப்படி செத்தா கூட ஒரு வீரத்தோட தான் நம்ம இறப்போமே. நான் இப்படி சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் அழிக்கிறது ரொம்ப கடுப்பா இருக்கு. இவங்க பேசும்போது வானத்துல ஏதோ ஒரு உருவம் வருமா. அதை பார்த்து இவங்களுக்கு எதுவும் புரியல. அது இன்னும் ஏஞ்சலாம், அதுக்கு ரக்கெல்லாம் இருக்கு. இதை நம்ம சாதாரணமா எடைய போடக்கூடாது. ஒரு ஸ்கில்லையும் வேற ஆக்டிவேட் பண்ணி விட்டது, ஸ்வார்ட் ஆஃப் ஹெவன்னு. இந்த ஸ்கில்லுனால என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் அவங்க கொண்டு இருப்பாங்களே, அதுக்கு பதிலா வானத்துல இருந்து ஏகப்பட்ட ஸ்வாட் அவங்கள தாக்கும். எத்தனை மாஸ்டர் அவங்க கொண்டாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஸ்வாட் தாக்கும். அதே டைம்ல அதோட டேமேஜ் 1% அதிகமா இருக்கும். ஒரு ஏரியா பேஸ் பண்ண அட்டாக்கா, அதுல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம ஹீரோ பக்கத்துல டேங்க் இருக்காரு. இல்லன்னா அவ்வளவுதான், அங்க மத்தவங்களோட நிலைமெல்லாம் மோசமாவது. ஏன் டேங்க்குக்காரன் அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதான் அவன் பிளாக் பண்ணாலும் அதோட எஃபெக்ட் அவனோட ஹெல்த் வரைக்கும் வருது. இதனால நம்ம ஹீரோ அங்க ஹீல் பண்ணி வர்றான். இதையும் அது பாக்குது. ஆளுங்களுக்கும் புரியுது இதுக்கு மேல இங்க எந்த வேலைக்கு ஆகுதுன்னு. இதனால ஹீரோவும் சொல்றான், நம்ம இங்க எந்த வேலைக்கு ஆகுது, நம்ம இப்போதைக்கு இங்க இருந்து போயிடலாம். இதுதான் அவங்களுக்கும் சரின்னு பார்த்து இதனால எல்லாருமே அங்க இருந்து வந்துறாங்க. அங்க இருந்து இவங்க எப்படியே தப்பிச்சிட்டாங்க. ஆனா அன்னைக்கு தப்பிக்க முடியாத நிறைய பேரு, கிட்ட 1000 பேருக்கும் மேல நிறைய பேர் அங்கேயே வந்து போயிட்டாங்களாம். ஸ்கை ஐலாண்டே ஒரு மாதிரி கிரேவியார்டா மாறிச்சு. நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு வீடியோவை பிளே பண்றான். அதுல அந்த பாஸ் மாஸ்டரோட அந்த ரக்க அது கருப்பா மாறுது. அதே மாதிரி அந்த ஸ்வாடும் நிக்கவே இல்ல, எல்லாரும் மேலயும் பட ஆரம்பிக்குது. அங்கேயே எல்லாருமே காலி ஆகுறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்லைம் மாஸ்டரை நம்ம பார்த்துருப்போம்ல, அதுங்களை நம்ம கொண்டு இருக்கணும். ஏன்னா அதுங்க தான் இப்ப பெரிய குடத்திலேயே தது. ஏன்னா அதுங்கக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் அது வெளியில வருது. அதுங்களும் அங்க யார் யார் இருக்காங்களோ எல்லாரையுமே கொல்லுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். நல்ல வேலை நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். திடீர்னு அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. அவளோட பேரு ஹேஜி. லோக்கிம், இது நான் தான் ஹேஜி. போன வாட்டி நம்ம அங்கிருந்து வந்துட்டோம்,
ஆனா இப்போ நம்ம திரும்பவும் போய் அதுங்க கூட சண்டை போற மாதிரி இருக்கும். அதுங்கள அப்படியே விட்டா அது பிரச்சனை தான். ஏன்னா ஜப்பான்ல மாஸ்டர்ஸ் அதுல இருந்து வெளியில வந்து ஜப்பான் முழுக்க பரவி பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். சோ நம்ம தான் அதுக்குள்ள அட்டாக் பண்ணணும். இதுக்கு ஹேஜி வந்து ஆல்ரெடி ஒரு டீமை ஃபார்ம் பண்ண போறாளாம். அதுல நம்ம ஹீரோவும் இருக்கணுமான்னு கேக்குறான். அங்க ஹீரோவும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஒரு ஹீலிங் பிசினஸ் பண்ணுவால அந்த இடத்துக்கு வரான். அங்க ஏகப்பட்ட ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஏன்னா இங்க தான் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான போட போறாங்களா. இங்க இருக்கிற ஒருத்தங்களோட கிளாஸ் ரொம்ப ஹையா இருக்கு. அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருப்பாங்களே. இதனால நம்ம ஹீரோ ரொம்பவும் ஷாக்கா வரான். வந்தது எல்லாமே ஹை கிளாஸ்ல இருக்க ஆளுங்க தான். நம்ம ஹீரோ ஒரு சாதாரணமான சட்டையை போட்டு வந்திருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆளு வந்து ஒரு உட்டி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போட்டிருப்பான். அது வந்து இப்ப போடல. அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறான். அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் வருது, ஜூயாங் இங்க வா இங்க. அது பார்த்தா ஹேஜே தான். ஃபைனலா இப்பதான் எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அங்க ஜூயாங்கும் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி அதுதான். ஆமா இங்க எல்லாருமே பி ரேங்க்ல இருக்கணும் அட்லீஸ்ட். ஆனா நான் வந்து வெறும் எஃப் ரேங்க் தான். நான் இங்க இருக்கிறது ஓகே தானா? இல்ல பிரச்சனை இல்ல, நீ எஃப் ரேங்க்ல இருக்கலாம். இருந்தாலும் உன்னோட ஹீலிங் ஸ்கில் ரொம்ப சுப்பீரியரா இருக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அதே மாதிரி இன்னமும் இங்க லீடர் வேற வரல. இப்படி இவங்க சொல்லும் போதே அங்க ஒரு பர்சன் வரான். அவன் தான் இந்த இடத்துக்கே ஒரு லீடர் மாதிரி. இதோ வந்து அவனோட ரேங்கும் ரொம்ப அதிகம். ஒரு எஸ்எஸ் ரேங்க்ல இருக்கிற ஒரு லீடர் தான் அவன். இவனோட பேரு தேஹானா. ஃபர்ஸ்ட் எல்லாரோட எபிலிட்டியும் அவன் வந்து செக் பண்றான். ஏன்னா ஒரு போருக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களோட எபிலிட்டியை பாக்குறது ரொம்ப முக்கியம். அங்க ஆர்டர் எல்லாம் கொடுக்கறானா அங்க யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா தேஹான் இந்த அளவுக்கு ஆசமா இருப்பான்னு நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதே மாதிரி நிறையவே மாஸ்டர்ஸ் அவன் கொள்றான். அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கூலா தெரியுது. அதே மாதிரி ஒரு ஸ்வாட் எத்தனை போய் அங்க சிங் பண்றது அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல. கண்டிப்பா அது சூசைடுக்கு சமம். நானே இங்க எதுக்கு நிக்கிறேன்னா அந்த எலமெண்டல் ரிங்குனால தான். ஏன்னா அது வந்து என்னோட மானாவையும் என்னோட அந்த மேஜிக் பவரையும் ஏத்தி விடுது. இல்லைன்னா அவ்வளவுதான், ரொம்பவும் கஷ்டம் தான். ஆனா அவன் சண்டை போடுறத பார்க்கும் போது எதுக்குன்னு தெரியல ஒரு மாதிரி எனக்கு ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகுது. ஏதோ ஆல்ரெடி நான் இந்த மாதிரிலாம் சண்டை போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் அதை பத்தி யோசிக்க வேணாம். இப்போதைக்கு என்னோட வேலை பிசிக்கலா நான் சண்டை போடக்கூடாது. இப்போதைக்கு நான் ஹீல் பண்ணணும். அதை நான் பார்க்கணும். இந்த சைடு அவன் ஒரு மாஸ்டர் அப்படியே அழிப்பானா. அங்க அவனோட அந்த பாஸ்ட் செல்ஃப் நீ வந்து உன்னோட ஸ்கில்ல இப்படி மறைச்சு வச்சு வேஸ்ட் ஆக்குறேன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னு தெரியல நம்ம ஹீரோவும் அதையே யோசிக்கிறான். முன்னாடி ஒரு ஸ்கில்லும் தெரியுது, பேட்டில் ஸ்டெயின்ட் எஸ்எஸ் ரேங்க்னு. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா ஒரு மாஸ்டர்ஸ் அவன் அழிக்கும் போதும் அவனோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மேஜிக், ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா இந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுமா. ஒரு எஸ் ரேங்குக்கான ஸ்கில் தான் அது வந்து இவனுக்கு கிடைக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு கிரேசியான ஸ்கில் வந்து எனக்கு கிடைக்கும்னு. இந்த சைடு இதே மாதிரி அங்க தேஹான் கிட்ட இன்னொரு பாஸ் மாஸ்டரும் வருமா. அதையும் அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போட்டு தள்ளுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். முக்கியமா இதனால ஒரு 2 ஸ்கில் வந்து அவனுக்கு கிடைக்குது. அங்க ஒரு சைடு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா எல்லா வேலையும் அவனே பண்ணிட்டான். ஆக்ஷனை காட்டவே முடியல. சரி இந்த மாதிரி நம்ம ரிவார்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஹீரோவும் இது கேட்டு ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அவன் ஒண்ணுமே பண்ணாம கூட ரிவார்டு வந்து அவனுக்கு வருது. நீ வந்து அப்படி யோசிக்க கூடாது. நீ பண்ண ஹீலிங் அதுக்கேத்த ரிவார்டு வந்து உனக்கு கிடைக்குது. வெறும் ஹீலிங் பண்ண அதுக்கு எனக்கு ரிவார்டு வந்து கிடைக்குதா. இந்த ஹீலிங் இருக்கிறதுலே ஒரு ஈஸியான ஜாபா இருக்குப்பா. அதே மாதிரி அவனுக்கு ஒரு 2 எஸ்எஸ் ரேங்க்ல இருக்கிற ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கும். அதை பத்தியே அவன் யோசனை இருக்கான். தேஹானும் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி யோசிக்கிறான். இவன் என்ன ஏதாச்சும் குடிச்சு கிடிச்சு வச்சிருக்கானா? எதுக்கு இவனோட மூஞ்ச ஒரு மாதிரி போகுது? ஏதோ ஒண்ணு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் அந்த 2 ஸ்கில்லையும் பார்க்கணும். அது வந்து எப்படிப்பட்ட ஸ்கில்னு. இதுக்கப்புறம் கிடைச்ச எஸ்பி பாயிண்ட வச்சு அவன் லெவல் 3க்கு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவால ஒரே டைம்ல 3 ஸ்கில்ஸை பயன்படுத்த முடியும். இதனால இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பலசாலியா மாறிட்டான். இருந்தாலும் அங்க டேஹான் இருக்கான்ல, அவன் அளவுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 4 ஸ்கில்லுக்கான ஸ்லாட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். ஆனா இப்போதைக்கு இவனால 3 யூஸ் பண்ண முடியும்ல. பார்க்கலாம் இதை வச்சு என்ன பண்ண முடியுதுன்னு. அதே மாதிரி அதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மாஸ்டர் கிட்ட போய் அவனோட ஃபயர் அட்டாக் பண்றான். அந்த மாஸ்டர் அங்கேயே காலி ஆகுது. இதை பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாரா இவன் அதே சைக்கோபாத் தானே. வருவான் அவனோட ஃபயர் அட்டாக்கை வச்சு எல்லாத்தையுமே கொல்லுவான். அவன் முன்னாடி எது வருது அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். எல்லாத்தையுமே கொன்னுட்டு அப்படியே போயின்னே இருப்பான். அவன் பின்னாடியே ஒரு சர்ப்பனை வருமா, அதை அவன் ஃபயர் அட்டாக் வச்சு தாக்குறான். அங்க இருந்தாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. அப்படியே தொத்திக்கினே வந்தா திரும்ப அதே அட்டாக்கையும் பண்றான். பாக்குறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு மேஜான ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இதையும் நம்ம முகமது பாக்குறாரு. அங்க அந்த மேனேஜர் பொண்ணும் கேக்குறான், ஆமா நீங்க அவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா என்ன அந்த சைக்கு பார்த்து? ஆமா இல்லையா பின்ன, நான் ரீசெண்டா தான் அவனுக்கு கொடுத்தேன். ரொம்ப நாள்லாம் கூட ஆகல. ஏன்னா அதனால மானா, ஸ்டெபிலிட்டி, ஸ்டாமினா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இவனை பார்க்கும்போது பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது காம்பேக்ட்ல. நான் அப்படியெல்லாம் இல்ல, ஹீரோவோட முகத்தை பார்க்கணுமே
அவன் வெளியிலேருந்து கூலா தெரியறான், ஆனா ரொம்ப உள்ள பயந்துன்னு இருக்கான். நீ வந்து என்ன பண்ணு மேனேஜர் பொண்ணு, நீ அவன் மேல ஒரு கண்ணை வை, முக்கியமா அந்த ரைடர் கில்டு நீ அவங்க மேலேயே ஒரு கண்ணை வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் கண்டிப்பா அவங்களோட கண்ணில் மாட்டுவான், அதனால 2 பேரையுமே நீ வந்து பார்க்கணும். அதுக்கு அவளும் ஓகேன்னு சொல்றான். இந்த சைடு அவன் சொன்ன மாதிரியே தான் அங்க ரைடர் கில்டோட ஒரு மெம்பரும் அதை பார்த்துன்னு இருக்காரு. அப்போனா அந்த ரொம்ப பாப்புலரா இருக்கிற அந்த சைக்கோபேத்து அது வந்து இவன் தானா? ஸோ இப்படி ஒரு பார்க்கறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.